உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்று மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து பெண்களுக்கும். அப்புறம் மகா சிவராத்திரி வேறு அன்னைக்கு. சிவராத்திரி அன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி மனக்கட்டுப்பாடோடு எல்லாருமே இன்னைக்கு இரவு கண் விழித்து சிவனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு அருள் புரிவார். மேற்கொண்டு மனித பிறவிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு வில்வ இலையை சாத்தி சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறத காலையில், அதாவது முதல் நாள்லேருந்து மறுநாள் வரைக்கும் நமக்கு விடிய விடிய அந்த பூஜையை பார்க்குறதுனால அவ்வளோ ஒரு பெருநிலையும் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட கர்ம வினையெல்லாம் தீரும். 100 மடங்கு நம்மளுக்கு அந்த பூஜையை பார்க்குறப்ப பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. லிங்க புராணத்துலேயும் சொல்லியிருக்காங்க. மாசி மாதத்தில் வர்ற தேய்பிறையில், சதுர்த்தி தேய்பிறையில் வர இந்த மாசி இந்த சிவராத்திரி அவ்வளோ ஒரு மற்ற சிவராத்திரியை விட மற்ற இதில் வர சிவராத்திரியை விட ரொம்ப ஒரு புனிதமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் அதாவது சிவராத்திரி மற்ற சிவராத்திரியில் கிடைக்கிறத விட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியில் வழிபடுறதுனால எல்லா பலன்களும் அந்த சிவராத்திரியில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சிவராத்திரியில் வழிபடுறதுனால அதனால இது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானோட அடிமுடியை தேடுறதுக்காண்டி போவாங்க. அப்போ சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து தீப்பிழம்பாக மலையாக ஒரு அக்னி மலையாக ஒரு உருவெடுத்து காட்சி தந்தனால்தான் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஊழி பிரளயத்தின் போது ஏற்பட்ட பிரளயத்தில் அன்னை பார்வதி விரதம் இருந்து மறுபடியும் உலகம் இயங்கன்றதுக்காண்டி விரதம் இருந்து அவங்களோட இடது பக்கத்தை சிவனோட இடது பக்கத்தை பெறுவாங்க. அப்படி அவங்க பெற்ற நாள் தான், அந்த இடது பக்கத்தை பார்வதி பெற்ற நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்ற நாளாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பூஜை 4 கால சாம பூஜைன்னு சொல்லி செய்யணும்னு சொல்லுவாங்க. அதில் நான் செய்கிறப்ப 4 காலமாக பிரித்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு அந்த பூஜையை வழிபடுறப்ப அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பேரும் புகழ் இதை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை வழிபடுறப்ப அப்படி நம்ம வாழும் காலத்தில் செல்வம் கொட்டி, அதாவது குபேரன் வழியில் கொட்டி தீத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை செஞ்சு வழிபடுறதுனால உண்மையிலே இது ஒரு சிவனுக்கான நாள் தான். நம்ம வழிபடுறது அவ்வளோ ஒரு நல்லது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்குமே சிவனோட அருள் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வளமும் நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றத மனசார வேண்டிக்கிறேன். சிவராத்திரிக்கு எல்லாருமே நல்லா வழிபடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கொடுக்கட்டவர். ஏன்னா அதை நினச்சி ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்றைக்கான பெண்களுக்காக அதுதான் முக்கியமாக வேண்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக நடக்கணும், கிடைக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா கூட எப்படியாவது கடவுள் அருளால் கல்யாணம் ஆகிடும். ஆனால் குழந்த பேர் கிடைக்குங்குள்ளேயும் ஒவ்வொரு பெண்ணும் படுற பாடு ஏக்கமும் உண்மையிலேயும் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது யூடியூப்பில் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அந்த குழந்தை வீடியோ போடுறப்ப அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே மனசார வேண்டுறேன். இல்லாதவங்க கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையாக வேண்டிக்கோங்க எல்லாருமே.